வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சேனலில் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியாச்சு. என்ன ஃபங்க்ஷன் பார்க்குறீங்களா? இதுதான் எங்கள் ஊர் ஸ்ரீ விளையாட்டு மாரியம்மன் பண்டிகை. இது இந்த வருஷம் வைகாசி மாதம் சாட்டியிருந்தோம். 8 நாள் பூச்சாட்டு. இது பூச்சாட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக சிறப்பாக தொடங்கியிருக்கோம். நல்லா பாருங்கள். எல்லா கிராமத்துலேயும் ஒரு சில ஊர்கள் மட்டும் இந்த ஸ்ரீ விளையாட்டு மாரியம்மன் கோவில் இருக்கும். அது ரொம்ப ரேராக இருக்கும். எல்லா கிராமத்துலையும் இருக்க வாய்ப்பு. எங்கள் ஊரில் குருவரடியூர் எம்ஜிஆர் நகரில் நாங்கள் வச்சு இது வழிபட்டு வந்துட்டுருக்கோம். வருஷம் திருவிழா. இதை பார்த்திங்கன்னா காவேரி தீர்த்தம். அதாவது எங்கள் ஊரில் இருந்து அம்மாப்பேட்டை காவேரி தீர்த்தத்துக்கு திருவிழாவுக்கு ஒரு நாள் முன்னாடி போயிட்டு வரோம். அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் பையன் எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா பூஜை டைமு அருள் வந்துடுச்சு. அப்போ எனக்கும் அருள் வந்தது. நானும் மாண்டி போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி வரிசையாக வேல் பூசாரி கடா பூசாரின்ட்டு எல்லாத்துக்கும் அப்படியே சாமி கும்பிடப்போ அவங்கள அறியாமலே அருள் வந்துடும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தொடங்கி அருமையாக போயிட்டுருந்துச்சு. ஊர் மக்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. இந்த காவேரி தீர்த்தங்கிறது எங்கள் ஊருக்குள்ள இருக்கிற மகாமாரியம்மன் மதுகரன் பண்டிகை அப்பமோ இதே காவேரி தீர்த்தத்துக்கு தான் நாங்கள் வருவோம். இந்த காவேரி தீர்த்தம் இந்த அம்மாப்பேட்டையில் இருக்கிற சுற்றுப்பட்டு கிராமத்துக்கும் சொந்தமானது. எல்லா திருவிழா போட்டாலும் எந்த ஊர் போட்டாலும் கம்பல்சரி இந்த காவேரி தீர்த்தத்துக்கு இங்கே தான் வருவாங்க. இந்த அம்மாப்பேட்டை மிகப்பெரிய சிறப்பு. இந்த காவேரி தீர்த்தம் இன்னொரு முக்கியமான பேர் ஒன்று எடுத்திருக்கு. அதாவது 1980 வெளியான ராம்கி படத்துடைய அந்த படத்து பேர் நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். அந்த படத்து பேர் அருமையான பேர். அந்த படம் இங்கே தான் முழுக்க இந்த இக்கரைக்கும் அக்கறைக்குமே அந்த படம் எடுத்திருக்காங்க. அருமையான படம். அப்புறம் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வண்டியில் கிளம்பிட்டோம். நானே வாங்கிட்டு அப்புறம் கோயில் பக்கத்தில் வந்தோடனே தீர்த்தத்தோட ஒரு ஆட்டம் தான் சொல்லவா வேணும். நம்ம ஆளுங்களுக்கு ஆட்டம்னா எம்ஜிஆர் நகர்னால் சும்மாவா அந்தளவுக்கு ஆடுவாங்க. நானும் பாரு தான் என் தம்பியும் அப்படியே க்ரௌடை க்ளியர் பண்ணிவிட்டு போக்குவரத்துக்கு அதை க்ளியர் பண்ணிவிட்டு அப்படியே பொது சேவை செய்கிற மாதிரி செஞ்சிட்ருக்கோம். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா எனக்கு இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு நல்லபடியாக நடந்துச்சு. அப்படியே ஆடிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கோயிலில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நடந்து போனாலும் போய் சீக்கிரம் போயிடலாம். ஆனால் நம்ம போக விட மாட்டோம். பசங்களும் விட மாட்டாங்க. கண்டிப்பாக ஆட்டம் போயிட்டே ஆகும். அதுக்கப்புறம் சாயந்தரம் அம்மனோட திருவிழாவுக்கு சாயந்தரம் புலி ஆட்டம். இது என் பையனும் என் மாப்பிள்ளையும் அக்கா பையன் 2 பேத்துக்கு வேஷம் போட்டுவிட்டேன் நானே. அவனுங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மையாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிச்சு படுற அளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் தண்ணி போட்டு ஆடுவாங்க. அது நல்லா காமெடியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது எங்கள் அண்ணன் அருமையாக ஆடுவார், செம காமெடி பண்ணுவார். அதோ புலி வேஷம் கோயில் சார்பாக பார்த்திங்கன்னா புலி வேஷம் போட்டது அந்த அன்பரசுங்கிற பையன் தான், தம்பி தான் ஆடிட்டு வரோம். பின்னாடி இவங்களோட முன்னாடி ஆடிட்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த சீனில் எங்கள் பையனுக்கு முருகன் வேஷம் போட்டு அழகாக மேக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்காங்க என் ஒய்ஃபு. ஆனால் அவனுக்கு க்ரௌடை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிடுவான். பார்த்தா கொஞ்சம் பயப்படுவான். அழுதுகிட்டே இருந்தான், ஆட மாட்டேன்ட்டு. இதில் ஆச்சரியம் என்னென்னா கேர்ள்ஸும் பயங்கர ஆட்டம் போட்டாங்க. அதுதான் கேர்ள்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. எங்கள் ஊரில் பிள்ளைங்க பொறுத்தளவு பசங்களுக்கு ஈக்குவலாக ஆடுவாங்க. ஏன்னா அவங்களாம் ஒரு காலத்தில் அடக்கி ஒடுக்கி பொட்டப்பிள்ளை ஆடக்கூடாது அப்படின்லாம் அடக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. எல்லா பக்கம் அவேர்னஸ், எல்லாருமே சமங்கிற நிலமை வந்தாச்சு. அதனால் கேர்ள்ஸும் சேர்ந்து ஆடுவாங்க. இது பார்த்திங்களா சேட்டைக்கார பசங்க. இந்த புலியாட்டத்தை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லையே, அருமையாக ஆடுறாங்களே பசங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நைட்டு கூத்து.
மதுரை வீரன் பந்தம் இருந்துச்சு. அந்த பையன்தான் குமரபாளையத்தில் இருந்து வந்தான். அருமையாக பந்தம் கட்டி மதுரை வீர வேஷம் போட்டு அருமையாக பந்தம் கட்டி அருமையாக ஆடினான். அப்படியே பார்க்குறதுக்கு உண்மையாலுமே மதுரை வீரசாமி மாதிரியே இருந்தான். அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சி. அந்த ஆட்டம் சாதாரண ஆட்டம் இல்லை. ஏதோ இதான் அந்த ரோஸ் கலர் டிஷர்ட் நான் தான் கழுத்தில் துண்டு போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க, கையாட்டுற பார்த்தீங்களா, அதுதான் நான் கம்பத்துக்கு நேராக ஆடிட்டுருக்காங்க. பயங்கர ஆட்டம், அருமையான ஆட்டம். எந்த வருஷமும் இந்த ஆட்டம் இப்படி ஒரு ஆட்டத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு ஆட்டம் இது. எங்களுக்கு மனசார நான் திருப்தி அடைஞ்சது இந்த வருஷம் மட்டும். ஏன்னா ஒரு வீதி விடாமல் எல்லா வீதியும் அருமையாக போய் ஆடிட்டு வந்தாங்க. இந்த பந்தம் எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எதுக்காக தெரியுமா? கிராமங்களில் ஸ்ரீ மதுரை வீரன் கோயில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதாவது அருமை வீரனுக்கு இந்த ஊரில் கண்டிப்பாக மதுரை வீரன் சன்னதி இருக்கும், ஒண்டி வீரன் சன்னதி இருக்கும். அந்த திருவிழா நடந்தாலும் சரி, திருவிழா இல்லைனாலும் கண்டிப்பாக பந்தம் கட்டுவாங்க. ஏன்னா திருவிழா அன்றைக்கி கட்டுறது பயங்கரமாக இருக்கும். அது காற்று கருப்பு புள்ளி சூனியம் ஊருக்குள்ளே இருந்தால் விரட்டுறதுக்காகவே இந்த பந்தத்தை முடிச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா மதுரை வீரன் பந்தத்தை கழட்டிட்டு தெருக்கூத்து ஓடிட்டு இருந்தது. அங்கே உட்காந்து மங்களம், அதாவது மதுரை வீரன் மதுரை மீனாட்சி அம்மனை வாழ்த்தி நன்றி சொல்கிற பாட்டு மங்களம்ங்கிற ஸ்டார்ட் ஆகும். அந்த பாட்டு பாடி பயங்கரமாக ஆசைத்திட்டார் அந்த தம்பிக்கு இன்னும் என் மனசார நான் வாழ்க்கைக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த தம்பிக்கு நான் பேசிட்டு தான் இருக்க வாட்ஸ்அப்பில். அருமையாக பாடினாப்பு, அருமையாக ஆடினாப்புல. தம்பிக்கு அடுத்த வருஷம் நீ தானே இப்போவே சொல்லிட்டேன். ஆனால் இது மாதிரி ஆட்டத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. வீடியோ எடுத்துக்கிட்டு என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் பற்றி எங்கள் குலதெய்வம் மதுரை இருந்தார். அவ்வளோ அருமையாக நடத்திக்கிட்டார். நாங்கள் வீணார் பாசத்தோட எந்த குறையும் இல்லாமல் நடந்தது. இந்த பாட்டுக்கும் அவர் பாடுறதுக்கும் கேட்க அடாடா ஏப்பில் ஏன் மிரட்டுறோம் அப்படியே சாமி. அதெல்லாம் பார்த்தா அந்த மதுரை வீரன் சாமியே வந்து ஆடுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கை தட்டல் என்ன, விசில் என்ன, நடக்குதப்பா விசில் வருதுங்க. பெருக்க விட்டாங்க பசங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அவ்வளோ அருமையாக ஆடுறாங்க. அதை பார்த்துட்டு இருக்க எங்கள் அத்தைக்கு அருள் வந்துடுச்சு. பந்தத்தை பார்த்தோன்னே எங்கள் அத்தைக்கு அருள் வந்துடுச்சு. கண்ட்ரோலை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் விபூதியெல்லாம் வச்சு விட்டுனா அப்புறம் தான் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் திருவிழா இங்கே போட்டு அருமையாக ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் சிறப்பாக இருந்தது. இந்த ஆட்டத்தை பார்க்க எங்களுக்கு கண்கள்லாம் காட்சியாக இருந்தது. அப்பா அதுவுமே இதுதான்ப்பா பொண்ணுன்னு நம்ம மனசில் வேண்டிக்கிட்டு கூட்டியும் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். போய் தட்டலில் விசில் பறந்தது. அடேங்கப்பா. ஏன்னா போன வருஷம் நான் எதுவுமே இன்வால்வ் ஆகலை. நான் வரி கொடுத்துட்டு கம்மிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த வருஷம் எனக்கு இந்த திருவிழா போகிற பேச்சு எடுத்ததுலேருந்து தினமும் கீழ் கோயிலில் நான் இந்த வச்சுட்டு தான் இருக்கோம். என்னென்ன பண்ணலாம், என்ன செலவு பண்ணலாம், எப்படி கூட்டு போடணும், எந்த கூட்டு போடணும் அப்படிங்கிறது எல்லாம் பேசிட்டு எங்கள் டிவி போடணும், எப்போ போகணும் எல்லாமே செஞ்சு டெய்லி 12 மணி 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஸோ அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்தில் மதுரையனுடைய ஆட்டம் மிக சிறப்பாக இருந்தது. பார்க்க உங்களுக்கு அப்படியே எனக்கு மெய் சேர்த்து வச்சிருச்சு. இந்த ஆட்டம் இது வரைக்கும் எந்த கூத்து போட்டிருந்தாலும் இந்த மாதிரி பந்தம் கட்டிட்டு ஆடினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. இது எங்கள் ஊரில் பந்தத்தை கழிக்கணும்னு இந்த மதுரையில் வேஷம் போட்டு ஆட்டம் ஆடினாங்க, பாட்டு பாடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அப்படியே முடிஞ்சிச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து அதை தம்பி கூட்டிட்டு போய் அந்த வேஷத்தை கழிக்கிறப்போ அவருடைய கண்ணில் அவ்வளோ இருந்துச்சு. அதை பார்த்து அப்படியே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு.
அதை கேட்டு நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வருஷம் நீ ஆடி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லபடியாக ஆடின்னு சொல்லி அவனுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் பணம் கொடுத்து அவனை வாழ்த்துறோம். எங்களுக்கு அவ்வளோ அருமையாக நிறைவாக இருந்தது. அதை தொடர்ந்து அந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ வேகத்தில் போகிறாருன்னு பாருங்கள், எவ்வளோ வேகத்தில் சுற்றுறாருன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கத்தில் க்ளோஸுக்குள்ளே இவ்வளோ க்ளோஸுக்குள்ளே யாரும் பார்க்க மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. லாங்கில் நின்று தான் எடுப்பாங்க வீடியோ. பாருங்கள் நாங்கள் எவ்வளோ க்ளோஸுக்குள்ளே எடுத்திருக்கோம். அந்த ஆக்ரோஷமாக அந்த பந்தத்தை கட்டிட்டு எவ்வளோ வேகமாக போகிறாருன்னு பாருங்கள். இது வர எந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம். பார்த்துக்குங்க, அதே வீடியோ தான் ரீலோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறுபடியும் பார்த்துக்குங்க. வேறு யார் கரல் வந்துருக்குதுன்னு வேல் பூசாரி கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் கண்ணில் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.